வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வசந்தம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கொண்டக்கடலை கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப்பு கொண்டக்கடலை எடுத்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கணும். அப்போ தான் அது நல்லா வெந்து வரும். கொண்டக்கடலை சிக்கனுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. கொண்டக்கடலையை நம்ம அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச கொண்டக்கடலையை குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய் வேணுனாலும் விட்டுக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் வேணுனாலும் விட்டுக்கலாம். பட்டர் சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பட்டர் சேர்த்துட்டு அதை நல்லா உருகுனதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஏலக்காய், அன்னாசி மூக்கு, ஒரு 4-5 கிராம்பு, பட்டை, இது சோம்பும் ரோஸ்மெரியும். இந்த ரோஸ்மெரி போடும்போது கொஞ்சம் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம சோம்பு போடுற அளவு இந்த ரோஸ்மெரியும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்போ பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் 1, வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நான் பிரியாணி இலையை கொஞ்சம் போட மறந்துட்டேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்கோங்க. இல்லைங்க, இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக பண்ணியாச்சு, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியில் கொஞ்சமாக கேஷ்யூ நட்டை சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள், கறி மசாலா, மல்லித்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற இந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியவே சேர்த்து அதுலேயே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையும் இதிலையே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொண்டக்கடலையை பாதி கொண்டக்கடலையை இதில் போட்டுட்டு கொஞ்சம் நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை கையிலேயே கூட மேஷ் பண்ணியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு போடும்போது அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அது வாசமும் நல்லா வரும். இது கொண்டக்கடலை நீங்கள் கிரேவியாக வேணுன்றதுனால நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இன்னும் நிறையா போட்டாலும் கொண்டக்கடலை நிறையா எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது முதல் நாளே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வேக வச்சு செய்யும்போது நல்லா வெந்து நல்லாயிருக்கும். இப்போ கிரேவி தயாரானதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக ஒரு பீஸு பட்டருக்கு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக சுவையான கொண்டக்கடலை கிரேவி தயாராகிடுச்சு. இது சப்பாத்திக்கு, பூரி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.